தமன்னாவோட நடிப்புல தெலுங்குலேருந்து எடுக்கப்பட்ட ஓடல்லா 2 திரைப்படம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத இந்த ரிவ்யூல பார்க்க போறோம். ஸோ இந்த படம் இப்போ தமிழ் டப்பிங்கோட வெளிவந்திருக்கு. அண்ட் இந்த படத்தை பொறுத்தளவுக்கு ஓடல்லா பார்ட் 1ஓட ஒரு கண்டினியூட்டியாக தான் இந்த படத்தை எடுத்திருக்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட்டை பார்த்தீங்கன்னா தான் இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத வச்சு இந்த செகண்ட் பார்ட்டை ஒரு தனி கதையை எடுத்திருக்கிறாங்க. ஆனால் கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் பார்ட்டை பார்த்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா தான் அங்கே என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத ஒரு கிளியராக உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஒன்றும் இல்லைங்க. ஃபர்ஸ்ட் பார்ட்டில் திருப்பதி அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரம். ஸோ இந்த கதாபாத்திரம் வந்து கல்யாணம் ஆகக்கூடிய ஒரு பெண்களை கடத்தி ரேப் பண்ணி கொலை பண்ணக்கூடிய ஒரு ஆள். இவங்களோட மனைவியே கடைசி வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தண்டனை கொடுக்குற மாதிரி கொலை பண்ணிடுவாங்க தலையை வெட்டி. இப்படி செத்த திருப்பதியோட உடலை வந்து அதுக்கப்புறமும் அவனோட ஆத்மா வந்து மோட்சம் அடையக்கூடாதுன்னு சொல்லி சமாதி மச்சா அப்படிங்கிற ஒரு கொடூரமான ஒரு தண்டனையை அந்த உடலுக்கு கொடுக்குறாங்க. இதனால நரக வேதனையை அனுபவிக்கக்கூடிய அந்த இறந்து போன திருப்பதியோட ஆன்மா வந்து இந்த கிராமத்து மக்களை கண்டிப்பா பழி வாங்குவேன் அப்படிங்கிற ஒரு சபதத்தை எடுக்குது. அப்படி பழி வாங்கணும்னு நினைக்கக்கூடிய அந்த திருப்பதியோட ஆன்மா அந்த கிராமத்து மக்களை எந்த மாதிரி பழி வாங்குது, இதுல தமன்னாவோட ரோல் என்ன? அவங்க வந்து ஒரு அகோரியா வராங்க. அவங்க எப்படி இந்த கிராமத்துக்கு வராங்க, இந்த கிராமத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அவங்க எந்த மாதிரியான உதவிகள் பண்றாங்க, கடைசியா வந்து இந்த கிராமம் கடைசியா அந்த ஆன்மா கிட்ட இருந்து தப்பிச்சுதாங்கிறதா அந்த படத்தோட கிளைமேக்ஸ்.